ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் தோல்வியில்தான் முடிகின்றது. உன்னுடைய நேர்மறை எண்ணங்கள் கூட எதிர்மறையாக மாற்றும் இந்த பொருளை உன் வீட்டில் இருந்து தூக்கி எறிந்துவிடு தங்கமே. உன்னுடைய மனது அமைதியாக இருப்பதற்கும் அமைதியற்று இருப்பதற்கும் உன்னை சுற்றியுள்ள சூழல் மட்டுமே காரணமாக இருக்கும். சுற்றுச்சூழல் என்பது உன்னுடைய வீட்டை குறிக்கும். உன் வீட்டிலிருந்து இந்த எல்லா பொருளையும் தூக்கி எறிந்துவிடும். இந்த பொருட்களை எல்லாம் உன் வீட்டில் வைத்திருந்தால் எல்லாமே தீமையாகத்தான் முடியும். உன் முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்காது. உன் வீட்டை சுற்றி இந்த பொருட்கள் இருப்பதினால் உன் மனதை சுற்றி கஷ்டங்களும் கசப்புகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன. நான் சொல்வதை கவனமாக கேள் தங்கமே. என்னை அலட்சியப்படுத்தாதே. உன்னுடைய வீட்டில் உடைந்த பொருட்கள் ஏதேனும் இருந்தால் அதை முதலில் அப்புறப்படுத்து. உடைந்த பொருட்களை வீட்டில் வைத்திருப்பது வீட்டிற்கும் ஆகாது. பிறகு உன் வீட்டில் காய்ந்த பூக்கள் இருந்தால் அதனையும் உடனே அகற்றிவிடு. பூஜை அறையிலோ அல்லது வீட்டில் எந்த பகுதியிலும் காய்ந்த பூக்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்மறை சக்திகளை வீட்டிற்கு வரவைக்கும் குணம் காய்ந்த பூக்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிய பூக்கள் உயிர்ப்பு நிறைந்தவை. ஆகவே நல்ல சக்திகள் புதிய பூக்களில்தான் இருக்கும். அது காய்ந்து விட்டது என்றால் அதன் உயிர்த்தன்மை போய்விடும். எனவே கடவுளுக்கும் அர்ப்பணம் செய்த பூக்களாக இருந்தாலும் அவை காய்ந்தவுடன் வீட்டிலிருந்து அகற்றிவிட வேண்டும். பின்னர் உடைந்த கண்ணாடிகள் வீட்டில் இருக்கக்கூடாது. நில கண்ணாடி என்பது மகாலட்சுமி. அவை உடைந்து விட்டதோ அல்லது சேதாரம் அடைந்து விட்டாலோ அதனை உடலில் வீட்டிலிருந்து அகற்ற வேண்டும். கண்ணாடிகள் மட்டுமல்லாமல் உடைந்த மண்பானைகள், உடைந்த சாமி படங்கள், உடைந்த பொருட்கள், உடைந்த பொம்மைகள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் எதுவாயினும் உடைந்து விட்டால் அதனை உடனடியாக வீட்டிலிருந்து தூக்கி எறிந்து விட வேண்டும். இல்லாவிட்டால் வீட்டில் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். ஓடாத கடிகாரம் இருந்தாலும் அதனை உடனே அகற்றிவிடு அல்லது புதிதாக பேட்டரி போட்டுக்கொள்ளவும். கடிகாரம் என்பது நேரத்தை மட்டுமல்லாமல் உன்னுடைய வளர்ச்சியையும் காட்டும். அவை நின்று விடக்கூடாது. அவை நின்று போயிருந்தால் உன்னுடைய வளர்ச்சியும் அப்படியே நின்று போய்விடும் என்று அர்த்தம். ஓடாத கடிகாரம் வீட்டில் வைத்திருந்தால் அது தீய சக்தியை ஈர்க்கும். நேர்மறையான எண்ணத்தை கொடுக்காது. மாறாக எதிர்மறை சக்தியை இழுத்துவிடும். எனவே ஓடாத கடிகாரம் போல நீயும் உன் வாழ்க்கையில் துவண்டு போய் இருப்பாய். எனவே ஓடாத கடிகாரம் உன் வீட்டில் இருந்தால் முதலில் அதனையும் தூக்கி எறிந்துவிடும். இவற்றையெல்லாம் உன் வீட்டில் இருந்து அப்புறப்படுத்திவிடு தங்கமே. ஒரு கோவிலை எப்படி சுத்தமாக பராமரிக்கின்றோமோ அதே போல உன் வீட்டையும் கோவிலாக நினைத்து தூய்மையாக பராமரி. உன்னுடைய மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதனை தூக்கி எறிந்துவிடு. உன் அப்பா நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். காலை மாலை இருவேளையும் என்னை மனதார நினைத்து கொண்டு உனது அனைத்து ஆசைகளையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன். எனக்கு பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு வழங்குவேன். நீ எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளை. நல்லதே நினைத்து கொண்டிரு. உனக்கு நிச்சயமாக நல்லது செய்வேன்.